இனிய காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா. இன்று நாங்கள் உங்களுக்கு செய்து காமிக்க இருக்கிற ஆசனம் வஜ்ர தண்டாசனம். வஜ்ர தண்டாசனம் 2 சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு 2வது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம். 2வது சுற்றுக்கு செல்வதற்கு முன்னால் சற்று இடைவெளியில் ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்பொழுது வஜ்ர தண்டாசனம் சில உடலிழக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு வஜ்ர தண்டாசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். அப்படியே உட்காந்துட்டு கால் அப்படி மடி 1 2 3 4 5. இப்போ இடது கால் 1 2 3 4 5. இந்த பொசிஷனில் ஒன்று செஞ்சிடலாமா? அப்படி காலை நீட்டிக்கிட்டு வலது காலை மடக்கி எவ்வளோ தூரம் நம்ம இந்த பக்கம் நெருக்கி வைக்க முடியும் நெருப்பி வச்சுக்கிட்டு இப்படி நல்லா இப்படி குனிஞ்சு உக்காராமல் இப்படி நல்லா நேராக இப்படி 2 கையாலையும் இந்த காலை வந்து அமுக்கி பிடிச்சிக்கணும். எண்ணிக்கை 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி. 2 கைகளையும் சின்மத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக மூச்சை விட வேண்டும். வஜ்ர தண்டாசனம் மிகவும் எளிமையான ஆசனம் தான் மிகவும் எளிமையாக இருக்கும். ஆனால் பலன்கள்லாம் நிறைய அதிகம். அதனால் இந்த சிறு வயசு வயசானவங்களாம் இந்த செய்ய முடியாதவங்களாம் இந்த செவுத்து ஓரமாக உட்காந்துக்கிட்டு நல்லா செவுத்தில் சாஞ்சிக்கிட்டு ஒரு காலை நல்லா இழுத்து அமைக்க பிடிச்சிக்கிட்டு செய்ய முயற்சி பண்ணி நல்லா பழகினதுக்கப்புறம் நம்ம தனியாக இதுமாரி இடத்துல தனியாக உட்காந்து நம்ம செய்து வந்தோம்னால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்போ வந்து ஓய்வு அந்த மூச்சு சுவாசம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா சேனலை வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து காலையில் 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வெளியிடுறோம். தொடர்ந்து பார்த்து பலன் பெறுங்கள். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தெரிந்து கொண்ட பிறகு 2வது சுற்று வஜ்ர தண்டாசனம் செய்து முடித்துவிட்டு வஜ்ர தண்டாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்வோம். இப்போ தினம் ஒரு ஆசனங்கிறதுல முடிஞ்சு இப்போ அடுத்த பகுதியான தினம் ஒரு பழத்தின் பலன்கள் இன்றைக்கி வந்துவிட்டோம். இந்த பழத்தின் பலன்களை பற்றி சொல்லும்போது இன்னைய பழம் அப்படிங்கிறதுக்கு இந்த வெயில் காலங்கிறதுனால ஒரு பழத்தை சொல்லிவிடுவோம் அப்படின்ட்டு சீத்தா பழத்தை பற்றி இன்னொரு தடவை உங்களுக்கு சிறப்பான பகுதியாக வச்சுருவோம் அப்படின்ட்டு ஒரு இது. சில விஷயங்கள் சொல்லும்போது சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம். நாங்கள் பேசுகிறது கொஞ்சம் சிலர் வந்து உலர்வு ஆயிடுறவங்களும் நிறைய போகிறோம். சந்தோஷம் தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உலர்றோம். அதை ஏற்றுக்கிற மனநிலையில் இருந்தால் ஏற்றுங்க. நன்றி. உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஏன்னா சில விஷயங்களை ஏற்றுக்கிற மனநிலையில் தானே நாங்கள் இருக்கோம். எல்லாத்தையுமே நாங்கள் எங்களோட உலர்வாயை வந்து நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குதுன்னா சந்தோஷம் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. நாங்கள் மிகப்பெரிய விஷயங்களை தான் கொண்டு போய் சேர்க்குறோம். ஆனால் உலர்றங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் இப்போ
ஆர்ஜே இருக்கார், ஜேகே இருக்கார். என்ன நாங்கள் என்ன உளறதுக்காக இருக்கோம், நல்ல விஷயங்கள சொல்கிறோம். அது உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குன்னு நாங்கள் வருத்தப்படலை. ஆனால் நாங்கள் சொல்கிற நல்ல விஷயங்கிறத இது பண்ணுறோம். ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சரியாக சொன்னீங்கன்னா நாங்கள் இது பண்ணுவோம். இதை இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் மாற்றி எங்களை இது பண்ணுங்கள். நாங்கள் மாற்றுறதுக்கான வழிகளை பார்க்குறோம். தவறில்லை, கமெண்ட்ஸ் தப்பு இல்லை. ஆனால் சொல்கிற விஷயத்தை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, ஒரே வார்த்தைகளை இது பண்ணாமல் இதை சொல்லாதீங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் மாற்றத்துக்கு ஏற்படுறதுக்கு நல்லாவே இருக்கும். நாங்கள் எப்போதும் மாற்றத்துக்கான விஷயங்களை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் உள்ளவர்கள். அதனால தான் எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கிறோம். அதனால் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது என்ன பண்ணணும், என்ன செய்யக்கூடாது, சரிங்களா? பேசாமல் இருந்தாலும் உங்களுக்கு புரியாது இல்லையா? நம்ம என்ன ஊமப்படமாக எடுக்கிறோம், எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதாக தானே தகவல் சொல்கிறோம். அப்போ நீங்கள் என்ன சொல்லணுங்கிறதே எங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது மனசுக்குள்ளேயே வச்சுக்க வேண்டாம். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஒவ்வொரு விஷயமும் இப்போ உளர்றேன் என்ன உளர்றோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துங்க. இது சொல்கிறது உளர்ற மாதிரி இருக்குது, இதை சொல்லாதீங்க, இதை கொஞ்சம் கட் பண்ணுங்கள், இதை கொஞ்சம் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். நண்பராக தானே சொல்கிறீங்க, பார்த்துக்குறோம், சந்தோஷப்படுறோம். ஆனால் சொல்லுற விஷயங்களை சந்தோஷமாக சொல்லுங்கள், மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறோம். எதுவும் மகிழ்ச்சி தான். எங்களை பொறுத்தளவுக்கு எல்லாம் மகிழ்ச்சியே, எல்லாம் சிறந்தது. வாழ்க்கைங்கிறது சிறப்பான பயணம். அந்த சிறப்பான பயணத்தில் நாங்கள் இந்த பகுதியை எடுத்திருக்கோம். நீங்கள் உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குற பகுதி உங்களுக்கு இருக்குது, அதனால் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். ஆனால் புரிகிற மாரி கமெண்ட்ஸ் கொடுங்க. ஒரே விஷயத்த என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. சிறப்பான பகுதியாகவும் நீங்கள் சொல்கிறதுனால தான் நாங்கள் வளர்ச்சி அடைகிறோம். அதனால் சந்தோஷப்படுறோம். ஆனால் என்ன சொல்ல வரீங்கன்னு தெளிவுபடுத்துங்க. சந்தோஷம். சரிட்டு இன்றைக்கி சீத்தாப்பழத்தை பற்றி நல்லா பார்த்துருவோம். தினம் ஒரு பழத்தில் சீத்தாப்பழம் மிகவும் சிறந்த பழம், சரிங்களா? சீத்தாப்பழம் பார்த்திங்கன்னா வியாபாரத்துக்கு அதிகமாக இருக்காது. கிராமத்து பகுதியில் கிடைக்கக்கூடிய கிராமத்து பழம்னு சொல்லுவோம் இதை. ஏன்னா சீத்தாப்பழம் பார்த்திங்கன்னா கடையிலலாம் வியாபாரங்கிறது ரொம்ப ரேரான விஷயம். அதாவது ரேருங்கிறது இங்கிலீஷில் சொல்லிடுறோம். அரிதானது, மிகவும் அரிது. அதாவது கடைகள்லாம் கிடைக்கிறது மிக அரிது. அப்போ கிராமத்தில் ஆனால் கிடைக்கும். கிராமத்திலே சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க சில பேர் பிச்சு. ஆனால் கிராமத்தில் உள்ள பசங்களோ, ஆடு மாடு மேய்க்கிற மனிதர்களோ, மக்களோ, அந்த வகையில் சேர்ந்த மனிதர்கள்லாம் இதை நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் உடலுக்கு மிகவும் சத்தான படம். நம்ம சொன்ன மாரி இந்த ஹார்ட்டு சொன்னோம்ல, ஹார்ட்டுக்கு புது விதமான விளக்கம் தான். இந்த ஹார்ட்டை பாதுகாக்கிறதுல மிகவும் சிறந்த படம் இது. சிறந்த படம். அந்த ஹார்ட்டை மிகவும் சந்தோஷமாகவும் எளிமையாக வச்சுக்கக்கூடிய விஷயங்களை இந்த ஹார்ட் ரொம்ப மிகப்பெரிய விஷயங்களை செய்யுது. இதனை இலைச்சாறு மூக்கில் சுவாசங்கள்லாம் அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யுது. இந்த பழம் பண்ணும்போது அந்த சுவாசம், அந்த இலைகளை வாசனைகள்லாம் மோரும்போது மூச்சு சுவாசத்துக்கு மிக சிறந்த இது பண்ணுது. அப்புறம் தேங்காய் எண்ணெய் கலந்து அரப்பு போட்டு இதை தலையில் தேய்ச்சிக்கிட்டோம்னா, இந்த இலைகளை அரைச்சி தேங்காய் எண்ணெய் போட்டு, அதாவது இந்த கொட்டையை எடுத்து போட்டிங்கன்னா கண்ணில் பட்டுச்சுன்னா ரொம்ப சிரமம். அந்த இலையை அரைச்சி இது தலையில் தேய்ச்சிங்க, அந்த பேன்லாம் வராமல் இருந்துடும். அப்புறம் இது ஒரு கிருமி நாசினியாட்டம் இருக்கும். உடலில் உள்ள தொற்றுகள்லாம் போக்கக்கூடிய விஷயங்களை செய்யுது. இது தொற்றுகள் இந்த இலையை அரைச்சி மேலே தேய்ச்சி குளிக்கிறனால காலில் அரிப்பு, கைகளில் அரிப்பு இருக்குங்களா, அதெல்லாம் போக்கக்கூடிய விஷயங்களை செய்யுது. அப்புறம் தொடர்ந்து இந்த சீத்தாப்பழத்தை ஒரு 48 நாளைக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா மிக சிறந்த பலன்கள் அடைகிறோம். அதாவது ஒன்றா ரெண்டாலாம் கிடையாது, பலன்கள்லாம் நிறைய விஷயம். இப்போ இதயத்துக்கு பலம் சொன்னோம், அந்தமாரி ஒவ்வொரு விஷயத்தையும் இது பண்ணுறோம், கொண்டு போய் சேர்க்குது. இந்த கிராமத்து பழங்கும்போது எல்லோரும் சாப்பிட்றதுக்கு கூச்சப்படுவாங்க. இது ஒரு மாதிரியாக நுணுப்பாக ஒரு மாதிரியாக சாப்பிட்றதுக்கு தான் இருக்க மாரி இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. இந்த பழத்தோட பலன்கள் பார்த்திங்கன்னா உடலை சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம், நல்லா இதயத்தை நல்லா பலப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யுது. உடலில் புத்துணர்வாக இருக்கணும். என்ன செய்யணும்? ஏதோ ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டே இருங்க. தினமும் புத்துணர்வாக அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமும் ஏதாவது பழங்களை சாப்பிட்டுட்டே இருங்க. அப்போ தான் இது ஏன் தினம் ஒரு பழம்னு சொல்லியிருக்கோம்னா, பலன்கள் அதிகம். அதாவது ஒவ்வொரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதை பலன்களை பற்றி சொல்கிறோம். அதாவது ஒரு பழம் சாப்பிட்றோம், ஏன் அந்த பழத்தை என்ன பலன் இருக்குன்னாச்சும் தெரியணும் இல்லையா? அது யாருமே தெரியாது. ஏதோ பழம் ஏதோ சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த பழத்தோட பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடும்போது உடலுக்கு எப்போ மனது ஏற்றுக்குன்னா, ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது அந்த மனம் இப்போ ஃபுல்லாக சரி இதை செஞ்சால் நல்லது அப்படின்னு நம்ம மனசு சொல்லும்போது, அப்போ அது ஏற்றுக்கிற மனநிலை வரும்போது அந்த பழம் செரிக்கும் போதும் இவ்வளோ பழம் இருக்குது. மூளை எப்போ மூளை ஒரு உத்தரவு விடுதோ அப்போ தான் அந்த எல்லா வேலையும் செய்யுது. இப்போ ஒரு பாம்பு வருது அப்படின்னா பயப்படுறோம், இல்லை அடிக்க போகிறோன்னா என்ன செய்யுது? மூளை ஒரு உத்தரவு விடுது, அந்த பாம்பு அடி, இல்லை உன்னை கடிச்சிடும். மனசுக்குள்ளார ஒரு ஐயுது. அதுமாரி இந்த மனசுக்குள்ளார ஒரு விதமான எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், எண்ண ஓட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், சிந்தனை இருக்கும். அப்போ இந்த சிந்தனைகள் பழத்தை பற்றி அப்படின்னா அதுக்காக தான் அந்த பழத்தை பற்றி சொல்கிறோம். ஏன்னா அந்த சிந்தனைகள் உங்களுக்கு தெரியணும். இந்த பழம் எவ்வளோ இப்போ இந்த பழம் சீத்தாப்பழம் இதயத்துக்கு மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதயம்னா என்ன? அது அந்த நம்ம உயிர் உள்ள வரைக்கும் அந்த இதயம் துடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ சிறந்த பழம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதை எடுத்துக்கிறதுல என்ன குறைச்சல்? அப்போ கிடைக்கும்போது அதை யோசிக்காமல் சாப்பிடுங்க. எங்கள் பையனுக்கெல்லாம் கொடுக்கும்போது அதை யோசிக்கிறாங்க சாப்பிடும்போது, அப்பா நல்லா இல்லைப்பா அப்படி
இனிப்பாக இருக்கும், அது சுவை வந்து இனிப்பாக இருக்கும், ஒரு நுணப்பாக இருக்கும். அதாவது ஒரு குறக்குறன்னு அரிசி அப்படி அரிசி மாவு அரைச்சோன்னா குறக்குறப்பு இருக்கும், அந்தமாரி குறக்குறப்பு தன்மையோடு இருக்கும். அதனால் சாப்பிட்றதுக்கு யோசிக்கக்கூடாது, நல்ல படம் சரிங்களா. அதனால் நீங்களும் எடுத்துங்க. கமெண்ட்ஸை பற்றி என்னடா இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு நினச்சேன். கமெண்ட்ஸ் கொடுங்க, தப்பு இல்லை. அந்த கமெண்ட்ஸை சரியாக கொடுங்க. உலர்வு ஆயிரம் அப்படின்னா என்னத்தை உலர்றோங்கிற தெளிவுபடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதை தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது எனக்கு சந்தோஷம் தான். அதை சொல்கிற போதே தெளிவாக சொல்லுங்கள். அப்புறம் வந்து ஹார்ட்டை பற்றி புது விளக்கம் கரெக்டு தான். ஹார்ட்டை எனக்கு தெரிஞ்ச சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஹார்ட்டை நீ பற்றி சொல்லுங்கள். நாங்கள் அதை பற்றியான விஷயத்தை சொல்லியிருக்கோம் சரிங்களா. நன்றி. ஆர்ஜி அவர்கள் மீண்டும் அவர்கள் வந்து உங்களுக்காக அந்த ஆசனத்தை பற்றி சொல்லிட்டு இந்த சீத்தாப்பழத்தை பற்றி அவரோட அனுபவங்களை அவர் சொல்லுவார். ஏன்னா அவர் கிராமத்தையே வளர்ந்து கிராமத்து விவசாயங்கள்லாம் பண்ணுறாரு. அந்த விஷயங்கள் கிராமத்து பகுதியை சார்ந்தவர்களால அதை பற்றியான விஷயங்களை உங்களுக்கு இப்போ சொல்லுவார். நன்றி. ஆர்ஜி அவர்கள் ஆசிரியர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை தெரிந்து கொண்டோம். சீத்தாப்பழம் நிறையா சாப்பிட்ருக்கேன், நல்லா சுவையானது. அது வந்து அந்த தோலில் வந்து என்னென்னா இந்த மணல் மாரி குறகுறன்னு இருக்கும், அதை மட்டும் சாப்பிடாமல் பாக்கி நடுப்பகுதியில் உள்ள இடம்லாம் நல்லா சுவையாக இருக்கும். நல்லா சாப்பிட்லாம், சாப்பிட்டு நல்லா பலன்களை பெற முடியும். அது வந்து ஆண்மை விருத்துக்கு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுமாரி இன்றைக்கி ஆசிரியர் வர்ணனையில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த இலையெல்லாம் பயன்படும் அப்படின்ட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பழம்லாம் சாப்பிட்ருக்கேன், அந்த இலையை பற்றிலாம் எனக்கு தெரியல, அதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி இதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன். வஜ்ர தண்டாசனம் 2வது சுற்றுக்கு செல்வதற்கு முன்னால் சில பேர் ஒரு இடத்துலலாம் இப்போ இந்த கோடை நாளாக இருக்குது இல்லையா, அதனால் ஒரு வீட்டில் போகிறோம், ஒரு கோயிலில் போகிறோம், எங்கேயோ போகிறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா போய் வெறுந்தரையில் போய் வந்து படுத்துருவோம். அதுமாரிலாம் இல்லாமல் அதில் அந்த பழக்கம்லாம் வந்து கொஞ்சம் கெட்ட பழக்கமாக தான் கருதப்படுது. ஏன்னா அந்த வெறுந்தரையில் படுகிறது பூமியோட ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால நம்மளோட வந்து உடல்நலம் கெடுகின்றது. அதனால் அதுமாரிலாம் இல்லாமல் ஏதோ ஒரு விரிப்பின் மீது பாயோ அல்லது வேறு ஒரு விரிப்பின் மேலே நம்ம அந்த படுக்கலாம், அமர்ந்து கொள்ளலாம். அது சில பேர் உடம்புலாம் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும், அவங்களாம் வந்து இந்த சிமிட்டுதல்லாம் படுத்தாங்கன்னா உடம்பு இன்னும் பாதிக்கப்படுது. அதனால் அதுமாரிலாம் இல்லாமல் முடிஞ்சளவு ஒரு விரிப்பின் மீது அமர்ந்தால் நன்மை தரக்கூடியது. அப்புறம் வந்து நம்ம பொதுவாக அந்த கிராமத்துலலாம் அந்த துளசிலாம் பார்ப்போம் இல்லையா, அந்த துளசிலாம் நம்ம வந்து முடிஞ்ச அளவு காப்பாற்றணும். ஏன்னா அந்த துளசியில் வந்து ஆக்சிஜன் அளவு அதிகமாக கிடைக்கிறது. ஏன்னா நம்ம மரம்லாம் நம்ம அதிகமாக வளர்க்குறது இல்லை, இப்போ யாருமே அதை விரும்புகிறதும் இல்லை. மரத்தை வெட்டுறமே தவிர வந்து மரம் நடுறதுக்கு யாரும் விரும்புறதில்ல. இப்போ நானுமே அதிகமாகலாம் மரம் நட்டதில்லை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கேன். 1-2 மரம் வச்சுருக்கேன். இந்த சோலையெல்லாம் முடிஞ்சளவு எங்களால் முடிஞ்சளவு மரம்லாம் நட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் முடிஞ்சளவு இந்த துளசியெல்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்துங்க. ஏன்னா அந்த சில பேருக்கு ஞாபக சக்தி, மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குது இல்லையா, அவங்களாம் இந்த துளசி வந்து தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா இந்த ஞாபக சக்திலாம் வந்துடுது. அதனால் துளசி முடிஞ்சளவு பயன்படுத்துங்க. முடிஞ்சளவு இந்த மூலிகையெல்லாம் கொஞ்சம் அழிக்காமல் பார்த்துங்க. துளசி இருக்குது, இந்த ஆடதொலை இருக்குது, அந்த நொச்சிலாம் இருக்குது இல்லையா, அந்த நொச்சிலெல்லாம் அந்த காற்றுப்பட்டு நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் உடம்புக்கு அவ்வளவு நன்மையை வந்து தரக்கூடியது. அதுமாரி இந்த துளசியுமே சரி, முடிஞ்சளவு நம்ம இயற்கையோட ஒண்டி வாழ நம்ம பழகிக்கணும். முடிஞ்சளவு இந்த வயல்வெளியெலாம் போங்க, வயல்வெளியெலாம் இந்த காலை நேரத்தில் சாயங்கால நேரத்துலலாம் போனீங்கன்னா அந்த காற்றை நம்ம சுவாசித்தோம்னா அதுவே நம்மளுக்கு பெரிய மருந்து தான். அது வந்து நம்ம காட்டுக்குழியெல்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கோம். காட்டுக்குழியில் எப்படின்னா நம்ம வயல்வெளியெலாம் போனோம்னா சட்டையெல்லாம் கட்டிட்டு அந்த காற்றை நம்ம வாங்கினோம்னா அதுதான் காட்டுக்குழியல். காட்டுக்குழியெல்லாம் மிகப்பெரிய விஷயமானது வந்து கிராமத்தில் உள்ள நாங்கள் தான் முழுமையாக அதை அனுபவிக்கிறோம். டவுனில் உள்ளவங்களாம் அதனால் அனுபவிக்க முடியல. அதனால் இது நாங்கள் சொல்கிற சில டிப்ஸ் எல்லாம் பார்த்து அதெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சிறந்த நன்மைகளை பெற வேண்டும் என்று இந்த மகதி ஸ்ரீயின் தினம் ஒரு யோகா சேனல் மூலமாக கேட்டுக்கிறோம். இப்பொழுது வஜ்ர தண்டாசனம். ஒரே விஷயம் இப்போ சொன்னார் இல்லைங்களா, அந்த கிராமத்து பகுதியில் தாங்க அந்த இதெல்லாம் உணர முடியும். இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எப்போதும் பெரியவங்க எல்லாருமே துண்டு ஒன்று கையில் வச்சுருப்பாங்க. துண்டு கையில் வச்சுருப்பாங்க. அவங்க எங்கே போனாலும் படுக்கும்போது துண்டை விரிச்சிட்டு தான் படுப்பாங்க. அதாங்க இயற்கையோட சக்தியை பாருங்கள். கிராமத்தில் உள்ள மனிதன் தான் அனைத்தையும் புரிஞ்சு வச்சுருக்கான். அவங்க ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு விஷயம் இருக்குங்க. மனிதனோட இயல்பு அதுதான். ஒரு கிராமத்து மனிதன் இருக்கானா, ஒரு செயல் செய்கிறானா, அவனை அப்போ உற்று நோக்குனீங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்கும். அவன் சாதாரணமாக தான் பண்ணுவான். ஆனால் அந்த கிராமத்து பகுதியில் உள்ள விஷயங்களை ஒவ்வொன்றும் ஏற்றுக்கும் மனநிலை கொண்டு வந்துட்டிங்கன்னா அவ்வளோ விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க. அப்போ கோயில் இருக்குது, கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா படுத்திருப்பான், டீ குடிப்பான், பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பான், இப்படி உட்காந்து குடிப்பான். அந்த உட்காந்து குடிக்கிறதே ஒரு இப்படி தான் உட்காந்து குடிப்பான், உட்காந்து குத்திட்டு உட்காந்துருப்பார், குத்திட்டு உட்காந்து தான் குடிப்பான். உடம்புலாம் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். அதான் கிராமத்து பழக்கத்தில் தான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். சின்ன சின்ன விஷயமும் கூட பெரிய விஷயங்கள் அடைஞ்சிருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செருப்பு இல்லாமல் நம்ம நடக்கிறதே இல்லை.
செருப்பு இல்லாமல் நம்ம நடக்கிறதே இல்லைங்க. செருப்பு இல்லாமல் நடக்கிறதில்ல, அதான் உண்மை. ஆனால் கிராமத்தில் உள்ள ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுறவன், கூலி வேலை செய்கிறவன் அனைவரும் செருப்பு இல்லாமல் நடந்திருப்பான். அவன் காலில் பாருங்கள் எந்த வித இதுவும் இருக்காது, எல்லாமே கால் நல்லா வலுவடைஞ்சிருக்கும். அவனுக்கு வந்து எந்த வித நோய் எதிர்ப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம செருப்பு போட்டு இன்றைக்கி ஹைஜீனிக்காக இருக்குங்கன்னு செருப்பை போட்டு நடப்போம். உண்மையிலே உடம்பு 1008 நோய்களை இது பண்ணியிருப்போம். ஆனால் செருப்பு இல்லாமல் வளர்றவன் நல்லா தான் வளர்ந்துருக்கான். அதனால் நிறைய தகவலை கொண்டு போயிடும். சரி, ரைட்டு. இப்போ வஜ்ர தண்டாசனம் இன்றைக்கி உங்களுக்கு மறுபடியும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு செஞ்சு காட்டுவார். அதை பற்றி நான் ரொம்ப அதிக நேரம் பேசுகிறோங்கிறனால அதை குறைச்சிக்கிறோம். நன்றி. இரண்டாவது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம். செல்வதற்கு முன்னால் உடலடக்க பயிற்சிகள் செய்து முடித்துவிட்டு வஜ்ர தண்டாசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். 1 2 3 4 5. இப்போ இடது கால் 1 2 3 4 5. இப்போ ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். முன்னாடி வலது காலை மடக்கணும். இப்போ வந்து இடது காலை மடக்கிறோம். இப்படி எந்த அளவுக்கு ஒட்டி வைக்கணுமோ ஒட்டி வச்சுக்கிட்டு 2 கைகளால் இப்படி அமுக்கி பிடிச்சிக்கிட்டு முதுகு தண்டை நேராக இருந்த இந்த நிலையில் இருக்கணும். இப்படி இல்லாமல் இப்படி நல்லா நேராக பாருங்கள். அவரோட முதுகு தண்டு 90% இருக்கு பாருங்கள். எண்ணிக்கை 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஆர்ச்சி அப்படியே மறுபடியும் குனிஞ்சு காட்டுங்க, கொஞ்சம் இது பண்ணி மறுபடியும் இப்படிலாம் இருந்துடக்கூடாது. இப்போ முதுகு தண்டை உங்களுக்கு இப்போ பாருங்கள், அவரோட முதுகு தண்டு இதேமாரி தான் உட்காந்துருவீங்க. இதேமாரி உட்காராமல் செவுத்து ஒட்டி உட்காந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் செவுத்து இந்தமாரி வரவங்கள செவுத்து ஒட்டி நல்லா அணைஞ்சி ஒரு செவுறு இருக்குது, அந்த செவுத்து ஒட்டி வீட்டில் உட்காந்து எல்லாம் செஞ்சு பாருங்கள். அப்படி செய்யும்போது நல்ல வளர்ச்சி நேரம் அடைஞ்சிடும். முதுகு தண்டு உள்ள பிரச்சனைகள் வலிகள்லாம் இருக்குது இல்லைங்களா, L5 L6 உள்ள வலிகள், அடிமுதுகு உள்ள வலிகள்லாம் சரியாயிடும். சரி, இப்போ மூச்சு தியானத்துக்கு போகிறாரு. மூச்சு தியானம் முடித்த பிறகு அதோட பலன்களை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பேசலாம். வஜ்ர தண்டாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள் சொல்லுமணி. வஜ்ர தண்டாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள் நீ சொல்லுமணி. பாக்கிய நான் அப்புறம் நான் சொல்லிக்கிறேன். இப்போ ஆர்ஜி அவர்கள் ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட வந்து ஃபஸ்ட்டு அவர் சொல்லாமல் நம்மள்ட்ட கொடுத்துட்டார். என்ன காரணம்னா, சில விஷயங்கள் சொல்லும்போது மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறனால சொல்லியிருக்காரு. ரைட்டு. இப்போ இந்த வஜ்ர தண்டாசனம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் செஞ்சு பாருங்கள், உங்களால் 10 நிமிஷத்துக்கு மேலே அதில் உட்கார முடியாது. அதிகபட்சம் போனால் 10 நிமிஷம். யோகா பண்ணுறவங்களே அதிகபட்சம் போனால் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது. இந்த ஆசனத்தில் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஒருத்தவங்க உட்காரீங்கன்னா மிகப்பெரிய உடல்நிலையும் உடல் ஆற்றையும் பெற்றவங்க நீங்கள் ஒத்துக்கலாம். சரிங்களா? சாதாரணமாக இருக்கும். ஆனால் இதில் என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள். முதுகு தண்டோடத்தை ஒரு எல் ஷேப்பில் உடம்பை பாருங்கள், ஒரு எல் மாரி உட்காந்துருப்போம் முதுகு தண்டோட. அப்போ பார்த்தீங்கன்னா கை கால்களில் உள்ள வழிகள் எல்லாம் நீக்கப்படும். கை காலில் உள்ள வழிகள், மூட்டு வலியிலேருந்து கை வலியிலேருந்து எல்லாமே நீக்கப்படும். அப்புறம் முதுகு தண்டில் உள்ள ஃபைன் எல்லாத்தையும் குறைச்சிடும். அடி முதுகு, மேல் முதுகு, அதுக்கு ஒவ்வொரு கிரியாட்ரியா பயாட்ரிக்கா நிறைய பேர் வச்சுருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும். அது எல்லாமே L5 L6 அப்படிங்கிறதுலாம் விலா எலும்புகள்லாம் வலுப்பட்டுடும். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது விலா எலும்புகள் வலுப்பட்டுடும். அப்புறம் வந்து இந்த சாதாரண பார்க்கும்போது காலை அமுக்கிற மாதிரி தெரியும். அந்த காலை நீங்கள் அமுக்கி பாருங்கள், ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இன்னும் சாதாரண ஆசனமாக தெரிஞ்சிருக்கும். இந்த வஜ்ர தண்டாசனம் செஞ்சு பார்த்தா தான் வழிகள் தெரியும். அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. முட்டை கடிக்கலாம் வழி தெரியும்னு சொல்லுவாங்க. கிராமத்துலலாம் ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது அதை ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த விஷயங்கள் முட்டை கோழிக்கு தான் வழி தெரியும். ஆமாம், கோழி விட்டுட்டு கடக்கன்னு கத்தும். அதில் வழியில் கத்துதா, அந்த சந்தோஷத்தில் கத்துதான்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த வழிகளும் இருக்கும் அதுக்கு. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள், அந்த முட்டைகளை வெளியிடும்போது அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். அந்தமாரி தாங்க ஒவ்வொரு ஆசனம் செய்யும்போது அதை வழிகள் தெரியும், அதோட பலன்கள் தெரியும். சரிங்களா? அந்த பலன்களில் மிகப்பெரிய விஷயம் அந்த வயிறு நல்லா அமுக்கப்படும். இதில் வந்து கல்லீரல், கணையம், மண்ணீரல் இதெல்லாம் அமைக்கப்பட்டு நீரழிவுங்கிற சர்க்கரை நோய் சரி செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுது. அப்புறம் பார்த்திங்கன்னா வயிறு தான் ராஜ உறுப்புகள்ங்கிற நம்ம உடல் வந்து இயங்குறதுக்கு
என்னென்ன மிக முக்கியம் அப்படின்னா வயிறும் இதயம் தான் மிகப்பெரிய விஷயம். அது எங்கெல்லாம் நடக்குதுன்னா அந்த வயிறு வழியாக வயிறுக்கு சாப்பிட்ற சாப்பாடையெல்லாம் செரிக்கக்கூடிய விஷயம் அனைத்தும் இங்கே தான் நடக்குது. அதை தான் ராஜ உறுப்புன்னு சொல்கிறோம். கல்லீரல், கணையம், மண்ணீரல் அப்படிங்கிற வயிற்றில் உள்ள பகுதி அனைத்துமே சொல்கிறோம். அந்த பெருங்குடல், சிறுகுடல் அப்படிங்கிற விஷயம், சிறுநீரகங்கள் விழாப்பகுதியில் இருக்கும் சிறுநீரகம், இத்தனை விஷயங்கள்லாம் ஒழுங்காக இயங்கினா மட்டும் தான் மனுஷன் இயங்க முடியும். ஆனால் நம்ம சாதாரண நம்ம மனுஷ உடலில் இயக்கிறோம். ஆனால் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது மனித உடலில். நமக்கு தெரியாமல் நம்ம தூங்கும்போது என்னென்ன உறுப்புகள் வேலை செய்யணும், என்னென்ன உறுப்புகள் வேலை செய்யக்கூடாதுன்னு மூளைக்கு உத்தரவு விட்டு வச்சுருக்கோம். அது கடவுள் படைப்பில் அத்தனை விஷயங்களை செஞ்சுருக்கோம். ஆனால் சாதாரண கடந்து போகிறோம். மனித உடலுங்கிறது சாதாரண கடந்து போகிறோம். ஆனால் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மிகப்பெரிய சிறந்த விஷயங்களை செய்யக்கூடிய இந்த உடலை நம்மளும் பாதுகாப்போம். இந்த இயற்கையோடு ஒன்றி வாழ கற்றுப்போம். சரிங்களா? இப்போ இந்த பலன்கள்லாம் முதுகு தண்டுகள் நல்லா சரியாயிடும். முதுகு தண்டு நேராக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கணும். நல்லா வளர்ச்சி அடையணும். குழந்தைகள் நல்லா வளர்ச்சி அடையணும். இந்த ஆசனங்களை செய்ய சொல்லுங்கள். விரைவாக வளர்ந்துருவாங்க. ஒரு கட்டையாக இருக்காங்க குழந்தைகள் அப்படின்னா நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்தமாதிரி ஆசனங்களை செய்யுங்க. நல்லா ஈஸியாக வளர்ச்சி அடைஞ்சிருங்க. அப்புறம் மனதளவில் மிகப்பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்களை நினைவாற்றலை அதிகப்படுத்த முடியும். இப்படி உட்காந்து உங்கள் உடலை அப்படியே இந்த ஆசனம் உட்காந்துருக்கும் போது உங்கள் உடலை நல்லா யோசிச்சு பாருங்கள். நேராக இருக்கீங்களா, நேராக இருக்க மாட்டீங்க. உங்கள் மனசு சொல்லும். உங்கள் முதுகு தண்டோட நேராக இல்லைன்னா நேராக இல்லைன்னு சொல்லும் உங்கள் மனசை. அதெல்லாம் மிகப்பெரியது நினைவாற்றல் அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள். சரி, ரைட்டு. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக ஆர்ஜே அவர்கள் இந்த பலன்களை பற்றி ஆர்ஜே குரலில் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுட்டு கருத்துக்க நேரம் பகுதிக்கு வந்துடுவோம். நன்றி. வஜ்ர தண்டாசனம் செய்வதனால் நரம்பு சுருட்டல் என அழைக்கப்படுகின்ற வெரிகோஸ் நோய் முற்றிலும் குணமடைகின்ற. நரம்பு சுருட்டல்னா சில பேருக்குலாம் அப்படி இருக்கும். இந்த இடத்துல நரம்புலாம் அப்படியே சுருட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சுட்டிகிட்டு இருக்கோம். அது காலப்போக்கில் நிறைய கெடுதல்கள் தரும். ஏன்னா கை காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் தொடர்ந்து நம்ம பழகி வந்தோம்னா வெரிகோஸ் நோய் முற்றிலும் குணமாகின்றன. முதுகு தண்டு நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டால் அப்படி உட்காந்துருக்கோம் இல்லையா, எல் ஷேப்பில் உட்காந்துருக்கோம். முதுகு தண்டில் உள்ள பிரச்சனைலாம் குணமாகி தீர்க்கப்படுகிறது. நம்ம நல்லா சில பேர் ஆர்மி மேலாம் இப்படி நேராக நிமிர்ந்து போவாங்க. அதுமாரி இருக்கும். நம்ம உடம்பு பார்க்கலாம். பார்த்தா ஒரு நல்லா ஒரு அழகான பொசிஷனில் இருக்கும். அது இல்லாமல் இந்த விழா எலும்புலாம் இருக்குது இல்லைங்களா, இந்த விழா எலும்புக்கெல்லாம் நம்ம பயிற்சி அதிகமாகலாம் கொடுக்கறதில்ல. இந்த விழா எலும்புலாம் நல்லா பலன் அடைகின்றன. இந்த சின்ன வயசு பசங்கள்லாம் இந்த ஆசனம்லாம் தொடர்ந்து கொடுத்தோம்னா, சில பேர்லாம் கட்டையெல்லாம் இருப்பாங்க. அவங்களாம் வளரணும்னு ஆசைப்படுற பசங்களாம் இந்த ஆசனம் தொடர்ந்து நம்ம கொடுத்து வந்தோம்னா சீக்கிரமாக நல்லா வளருவாங்க. அது இல்லாமல் நீரிழிவு அதிகமாக நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற நோய் நீரிழிவு, தைராய்டு அந்த நோய் தான் இருக்குது. அந்த நோயெல்லாம் உள்ளவங்கலாம் இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தோன்னா, இந்த சக்கரை நோய் உள்ளவங்களாம் செய்து வந்தோன்னா, நம்ம எந்த ஒரு ஆசனமே நம்ம உடம்பை போட்டு அமுக்கி இந்த வயிற்றெல்லாம் போட்டு அமுக்கி ஒரு ஆசனம் செய்கிறோம்னா அந்த ஆசனம் சக்கரை நோய்க்கு உகந்த ஆசனமாக கருதப்படுகின்றன. அது இல்லாமல் சில பேருக்கு அஜீரணம் நல்லா சாப்பிட்றாங்க, வயிறு மந்துனே இருக்கும். அதுக்கு இந்த வஜ்ராசனத்துலேயும் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். வஜ்ராசனத்தில் உட்காந்தாலும் சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும். அதேமாரி இந்த ஆசனமும் தொடர்ந்து பண்ணோம்னா அந்த பிரச்சனைலாம் தீர்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லீரல், கணையம் எல்லாமே அமுக்கப்படுது. இப்படி வச்சுக்கிட்டு இப்படி அமுக்கிறோம் இல்லையா, இந்த பகுதி எல்லாமே அமுக்கப்படுது. இந்த பக்கம் காலை மடக்கிறப்ப இந்த பக்கம் அமுக்குது, இந்த பக்கம் காலை மடக்கிறப்ப இந்த பக்கம் பகுதியில் உள்ளது எல்லாமே அமுக்கப்படுது. இதனால் அமுக்கப்படுறதுனால நம்ம உள்ளுறுப்பில் உள்ள வயிற்று பகுதியில் உள்ள அனைத்து உறுப்புகளும் பலம் பெறுகின்றன. மலச்சிக்கல் தீர்க்கப்படுகின்றன. உடம்பு இந்த ஆசனம் நம்ம தொடர்ந்து செய்து வந்தோம்னா உடம்பு நல்லா வஜ்ரம் போல். வஜ்ரம்னா என்ன? வஜ்ரம்னா ஒரு உறுதியான ஒரு அமைப்பு. உறுதியாக நம்ம உடம்பை வச்சுக்கிறதுக்கு இந்த ஆசனம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இப்போ வஜ்ர தண்டாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொண்டோம். இப்போ இறுதி கருத்துக்கு வந்துட்டோம். ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்து கண்ணாயிரம் நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டோம். சில கருத்துக்களை பார்த்து கேட்டு உங்களோட நானும் சேர்ந்து தெரிந்து கொள்ள இருக்கிறேன். சிறப்பு, மிகவும் சிறப்பு. உங்களோட ஒவ்வொரு விஷயமும் ஆர்ஜி சுருங்க சொல்லி நிறையா இது பண்ணுவார். நம்ம அதிகமாக பேசுவோம். இந்த உலர்வாயிரம் நம்ம தான் அது நல்லா உலர்வோம். ஆனால் நல்ல விஷயங்களை தான் உணர்வோம். சரிங்களா? அதை ஏற்றுக்கிற மனநிலை யாருக்கு இருக்கோ அதை ஏற்றுக்கலாம். ஏற்றுக்காத மனநிலையை பற்றி நாங்கள் வருத்தப்படுறதே கிடையாது. எங்களால் கொடுக்க முடிஞ்சது நான் கொடுத்துக்கிட்டே இருப்போம். உங்களால் ஏற்றுக்கிற மனநிலை உள்ளவங்க ஏற்றுங்க. நன்றி தான். அதாவது எங்களுக்கு கமெண்ட்ஸ் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸு சந்தோஷம் தான். நான் இன்றைக்கி கமெண்ட்ஸை பற்றி அதிகமாக சொல்லிட்டோம். இன்றைக்கி என்ன காரணம் தெரியல. ஒருத்தர் ஒரு நாளைக்கு 4 நாளோட சொல்லும்போது அது எங்களுக்கு அந்த ஒரு மனநிலை, அதே மனநிலை இருக்கிறதுனால அதை பற்றியான விஷயங்கள் நிறைய சொல்லிட்டோம். சரி, இன்றைக்கி கருத்து கண்ணாயிரம் பகுதியில் எதை சொல்லுவோம் அப்படின்னா இயற்கையை பற்றி நிறைய சொல்லுவோம். அந்த விஷயங்களில் இன்றைக்கி இந்த பயிர் இருக்கு இல்லைங்களா, முளைக்கட்டிய தானியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு முளைக்கட்டிய தானியம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பயிரிடணும்னா அதை என்ன செய்வாங்க, ஊற வைப்பாங்க. ஊற வச்சு அது முளை வந்துருக்கும். அதாவது அப்படியே லைட்டாக குருத்தாட்டம் வெளியில் வரும். அதுதான் முளைக்கட்டி அப்படின்னு சொல்கிறோம். அந்த முளைக்கட்டிய தானியங்களை சாப்பிடும்போது நல்ல சிறப்பான வளர்ச்சி, அதாவது முளைக்கட்டும் போது அதை வளர்ச்சி அடைஞ்சு அதோட முழுத்தன்மை அடித்து வெளியிடுது. அப்போது சத்துக்கள் அதிகமாக இருக்குது.
இப்போ அந்த பச்சை பயிருங்கிறத பற்றி சொல்லுவோம். பச்சை பயிரை வந்து ஒரு 12 மணி நேரம் நம்ம கட்டி வைக்கணும். பச்சை பயிர் இருக்கு இல்லைங்களா, ஒரு 12 மணி நேரம் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வைங்க. நல்லா அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வெள்ளை துணின்னு சொல்லுவாங்களா, பருத்தி ஆடை, வெள்ளை துணிங்கிறது அந்த பருத்தி ஆடையில் ஊற வச்சு அந்த தண்ணியை நல்லா வச்சு நல்லா அலசிட்டு நல்லா அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கிளஞ்சி இருக்க பச்சை பயிரை நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த பயிர் நாட்டு பயிரை எடுத்துங்க, நல்லது உடம்புக்கு. அதை எடுத்து ஒரு துணி ஃபுல்லாக அதை கட்டி அந்த துணியில் நல்லா ஈர துணியை வச்சு கட்டிட்டு தொங்க விட்ருங்க. ஏதாவது ஒரு இடத்துல தொங்க விட்ருங்க. 12 மணி நேரம் ஊற வைங்க. அந்த வெள்ளை துணியில் 12 மணி நேரம். இப்போ நைட்டு ஒரு 8 மணிக்கு கட்டி வைக்கிறேன்னா காலம்பரை 8 மணி வரைக்கும் அதை கட்டி வைங்க. இடையில ஏதாவது ஒரு நேரம் ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் அப்படியே தண்ணி தெளித்து விடுங்க. லைட்டாக காஞ்சி இருக்கும், லைட்டாக தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா அவர் மக்கியானால் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த பயிர் லைட்டாக வெளில வந்திருக்கும். நல்லா முளை வரணும்னா இன்னொரு 3 மணி நேரம் ஊற வைங்க. 9 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா 12 மணி நேரம் ப்ளஸ் ஒரு 3 மணி நேரம் வச்சிங்கன்னா 15 மணி நேரம் அப்படியே முளை பார்த்தீங்கன்னா நல்லா வேறு மாரி நல்லா பெருசாக வந்திருக்கும். அப்படி வரும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் அதிகம், அதாவது தலைச்சத்து மணிச்சத்துக்கள் நிறைய அதிகம். ஆனால் எல்லா விஷயமும் இருக்கும். அவ்வளோ சத்துக்கள் கூடிய விஷயங்களை செய்யுது. இந்த ஊற வச்ச ஒவ்வொரு பருத்தையும் இன்றைக்கி சொல்லுவோம். இன்றைக்கி பச்சை பயிரை பற்றி பார்த்தோம். மிகவும் சிறந்த விஷயங்களை செய்யக்கூடியது, உடல் முழுவதும் சுறுசுறுப்பு தன்மை அடைகிறோம். உடலுக்கு வந்து வலுவை ஏற்றக்கூடிய விஷயங்களை செய்வது இந்த பச்சை பயிர். சரிங்களா? பச்சை பயிர் சாதாரண குழம்புல போட்டு சாப்பிடும்போது அந்த வாயு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்தமாரி விஷயங்கள்லாம் நிறைய சாப்பிடும்போது உடல் முழுவதும் பலத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கும். அப்புறம் அந்த பச்சை பயிரை கஞ்சி வச்சு சாப்பிடுங்க. பச்சை பயிரை வந்து நல்லா உடச்சி காய வச்சு அதில் கஞ்சி வச்சு சாப்பிடுங்க. பச்சை பயிர் கஞ்சி மிகவும் இந்த வெயில் காலத்துக்கு மிகவும் சிறந்தது. உடலில் வந்து சத்து குறைபாடு ஏற்படுற இந்த காலத்தில் இந்த பச்சை பயிர் மிகவும் உடலுக்கு மிகவும் சிறந்தது. ஆனால் இந்த நேரத்தில் தான் பச்சை பயிரெலாம் நிறைய பயிரிடுவாங்க. வெயில் காலமாக இருக்கிறதுனால பயிரிட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இதெல்லாம் அதான் இயற்கையை பொறுத்தளவுக்கு எதெல்லாம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க. இந்த பச்சை பயிர் இந்த நேரத்தில் கிடைக்கும். அது நல்லா காய வச்சு சாப்பிடுங்க. காய வச்சு அரைச்சி சாப்பிடலாம். இல்லைன்னா இந்தமாரி ஊற வச்சு நல்லா சாப்பிட்றது மிக சிறந்த உடலுக்கு சத்தை ஏற்றக்கூடியது. சரி, தினமும் இந்த ஆசனங்களை பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு ஆசனத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.